மரத்துக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் கனெக்ஷன் இருக்கா? அப்போ நம்ம ஒரு தென்னை மரம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, தென்னை மரம்னா குரு. அப்போ உங்கள் ஜாதத்தில் குரு பலமான குரு வக்ரம், குரு பரிவர்த்தனை, குரு விளிம்பு, அப்புறம் குரு ஆட்சி நீச்சு, அப்புறம் 4 மூலையில குரு, இந்த அமைப்புகள் இருந்தால் அவங்க ஒரே ஒரு கிரகம் ஒரு ஜாதத்தில் பலமானா அவங்க ஜாதத்தை சுற்றி இதெல்லாம் இருக்கும். அப்போ அவங்க வீட்டில் முருங்கை மரம், மருதாணி மரம், சீதாப்பழம் மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் நான் தங்கி வாழக்கூடிய இடத்துல தென்னை மரம் இருந்தால், எனது காம்பவுண்டுக்குள்ள தென்னை மரம் இருந்தால் குரு பவராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ குழந்தை பிறகுல சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் அவப்பெயர்களை சந்திப்பாங்க. நிறைய குடும்பங்களில் ஓடி போகிற குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு தென்னை மரம் இருக்கும். மகர ராசிக்காரங்க தனது ராசி சந்திரன் பார்க்குது. இந்த 4 கண்டிஷன்ல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இந்த மாதிரி அமைப்புகள். அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ அவங்க அந்த மாதிரி பெண்கள் எல்லாருக்குமே வந்து கர்ப்பப்பை பிரச்சனை. வேப்ப மரம் வந்து செவ்வாயை குறிப்பு. வீட்டுக்கு வெளியே வேப்ப மரம். வேப்ப மரம் தான் செவ்வாய் பலமானவங்க. உடம்பு பழம் கொடுக்கக்கூடியது, கனி கொடுக்கக்கூடியது, அழகு கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு யூதமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ பொதுவாக நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்னதான் ஃப்ளாட் சிஸ்டம் அது இதுன்னு நிறைய சம்பாரிச்சா கூட ஒரு 50% ஆஃப் த மக்களுக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும், ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், செடி வைக்கணும், நாய்க்குட்டி வளர்க்கணும், நிறைய ஆசைகள் மக்களுக்கு இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் யதார்த்தமாக வந்து எல்லாருமே வைக்கக்கூடிய செடிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வைப்பாங்க, வாழை மரம் எல்லாம் வைப்பாங்க. இந்த மரத்துக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் கனெக்ஷன் இருக்கா? எதுக்கும் கனெக்ஷன் இல்லைங்க. ஆனால் நம்மளுடைய லைஃபு, நம்மளுடைய பேர், நம்மளுடைய இடம், நம்ம வசிக்கக்கூடிய பகுதி எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைப்பில் தான் மாட்டிக்குது. நம்மளுடைய இயற்கை, நம்ம ஜாதகம், நம்ம விதி. ஏன்னா நான் ஜாதகம் பார்க்குறதுனால என்கிட்ட வரவங்க இந்த மாதிரி பகுதியில் வாழ்றீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா இந்த கிரகங்கள் பலமாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு இப்போ சந்திரன் பலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஜோசியம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும். சந்திரன்றது நீர், தண்ணி அப்படின்றது ஆறு, அருவி, குளம், குட்டை, நீர், வாட்டர் பாடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது எல்லாமே சந்திரன். அப்போ சந்திரன் பலமாக இருக்குதுன்னா என்னென்னா, சந்திரன் உச்சமாக இருக்கிறது, நீசமாக இருக்கிறது, ஆட்சியாக இருக்குது, தனது ராசிக்கு. அப்போ என்னென்னா ரிஷபராசி, விருச்சக ராசி, கடகராசி, மகர ராசி, இந்த 4 ராசிக்காரங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஏரி, அருவி, குடம், குட்டை, வாட்டர் டேங்காச்சும் இருக்கும். எந்தெந்த ராசி? மகரம், விருச்சகம், ரிஷபம், கடகம். இந்த 4 ராசிக்கு பக்கத்தில் நான் சொல்கிற மாதிரி குளம், குட்டை, ஏரி, அருவி, ஆறு இந்த மாதிரி இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய ஊரே வந்து ஏரி, அருவி, குளம், குட்டையால் பேர்பட்ட ஊராக இருக்கும். இப்போ நீங்க சொல்றீங்க இந்த ராசி, அது லக்னமா கூட இருக்கலாமா? நான் சொல்றது சந்திரன் பலமானது. நம்ம ராசின்றது சந்திரன் வச்சு தான் ராசின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 4 ராசிகள் இருக்கப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், விருச்சக ராசிக்காரங்களுக்கு விருச்சகத்தில் சந்திரன் நீசம், கடகராசிக்காரங்களுக்கு ஆட்சி, மகர ராசிக்காரங்களுக்கு தனது ராசி சந்திரன் பார்க்குது. இந்த 4 கண்டிஷனில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ அவங்க அந்த மாதிரி பெண்கள் எல்லாருக்குமே வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன பசங்க, அந்த மாதிரி ராசி கூடிய எல்லா சின்ன பசங்களும் 10 வயசில் கண்ணாடி போடுறது, 6 வயசில் கண்ணாடி போடுறது, 7 வயசில் கண்ணாடி போடுறது செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாதகத்தில் பார்க்குறப்ப அவங்களுடைய அம்மா வந்து குடும்பத்தை வழி நடத்துவாங்க. அப்பாவுடைய அன்பு கம்மி. ஏன்னா அப்பா வந்து ஃபுல் ஒர்க்கில் இருந்தால் கூட அம்மா குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க தாத்தா வந்து உருப்பிடாமல் போயிருப்பார், இல்லைன்னா அவங்க குடும்பத்துக்கு உதவாமல் போயிருப்பார். ஆக மொத்தத்தில் பெண்கள் வரிசையாக வழி நடத்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரே ஒரு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த வச்சு புரிஞ்சுக்கலாம். இன்னும் சார் நிறைய பேர் லேடிஸ்க்கு நடக்கிற வாழ்க்கை அப்படியே படம் சந்திரன். அப்போ அந்த 4 ராசியில் இருக்கவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் இணைவு இருக்கும். இப்படி இருந்தால் ரிப்பீட்டாக வந்து இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அவங்களுடைய பேர்கள் தேவி, ராணி, மேரி, இந்த மாதிரி, அப்புறமா வந்து சுவாதி, ரேவதி, நட்சத்திரங்களுடைய பேர், நதிகளுடைய பேர், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் இது நடக்கும். அப்போ அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குமா. அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா, அந்த கிளினிக் சொல்கிறோம்ல, கிளினிக்லேயே வந்து இந்த பெட்டுகள் இருக்க மாதிரி, என்னன்னா வார்டுகள் இருக்கக்கூடிய, புரியுது, அதாவது வந்து நைட் தங்குற மாதிரி, அட்மிஷன் போடுற மாதிரி வார்டு இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அப்போ இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறப்ப ஒரே ஒரு கிரகம் ஒரு ஜாதத்தில் பலமானா அவங்க ஜாதத்தை சுற்றி இதெல்லாம் இருக்கும். அப்போ அவங்க வீட்டில் முருங்கை மரம், மருதாணி மரம், சீதாப்பழம் மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கும். அப்போ என்னன்னா, ஒரு கிரகம் பலமானால் அந்த கிரகத்தினுடைய எல்லா தன்மையும் உங்களை சுற்றி இருக்கும். சப்ஜெக்ட் அவ்வளோதான். அப்போ நம்ம ஒரு தென்னை மரம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, தென்னை மரம்னா குரு. அப்போ உங்கள் ஜாதத்தில் குரு பலமான குரு வக்ரம், குரு பரிவர்த்தனை, குரு விளிம்பு, அப்புறம் குரு ஆட்சி நீச்சு, அப்புறம் 4 மூலையில குரு, இந்த அமைப்புகள் இருந்தால் அவங்க எப்படியாச்சும் ஒரு இடத்துல, அவங்க வாழக்கூடிய வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தென்னை மரம் வந்துடும். ஓகேங்களா, இல்லைன்னா வாழை மரம் வந்துடும். இந்த ரெண்டுமே குருவுடையது.
அப்போ இது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ குரு இருந்தால் குரு பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் என் ஜாதகத்தில் 5 கிரகம் பவராக இருக்குது. அதில் எது பவராக இருக்குன்றப்ப எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரமே எனக்கு சொல்லி கொடுத்தது, உனக்கு குரு தான் பலமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் தென்னை மரமும் வாழை மரம். அப்போ என்னன்னா அது இருக்கிறப்ப அது குரு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது என்ன செய்ய அப்படின்னா, குரு தென்னை மரம் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகுறது தாமதமாகும். காரணம் குரு பவராக இருந்துச்சுன்னா குழந்தை உற்பத்தியை. அப்போ ஒருத்தர் கேட்பாரு, அப்போ கேரளாவில் இருக்கிறவனுக்குலாம் குழந்தையே இல்லையான்னு. எனக்கு உண்மையாக அதான் தோணுச்சு. கேரளா ஃபுல்லாக இப்போ நம்ம வரோம், கேரளாவில் எல்லா வீட்டுக்கும் தென்னை மரம் வச்சிருப்பாங்க. இல்லை, சிட்டிக்குள்ளே தென்னை மரமே இருக்காது. எல்லா வீடுகளும் அப்பார்ட்மெண்ட் இருக்கலாம், தென்னை மரம் இருக்காது. ஆனால் தென்னை மரம் கண்டிப்பாக இருக்கும் சார். இல்லைங்க, நான் சொல்கிறது, நானும் இந்த பக்கம் ஐயம்பாளையம் பட்டினப்பட்டின்னு ஊர் இருக்குது. அது வந்து குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரை குட்டி இலங்கைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கும். ஆனால் எல்லா வீட்டிலும் இல்லையே. எங்கள் காட்டில் இருக்குது, எங்கள் தோட்டத்தில் இருக்கும். நான் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரேனே தவிர என்ன தங்கக்கூடிய இடம் அதுவாக இருக்குது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் தங்கி வாழக்கூடிய இடத்துல தென்னை மரம் இருந்தால், எனது காம்பவுண்டுக்குள்ளே தென்னை மரம் இருந்தால் குரு பவராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ குழந்தை பிறகுறதுல சில தாமதங்கள் ஏற்படும். அப்போ அடுத்தது குருங்கிறது அவமானத்தை குறிக்கிறதுன்றப்ப இவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு பெண்ணோ ஆணோ இது மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் அவப்பெயர்களை சந்திப்பாங்க. நிறைய குடும்பங்களில், ஓடி போகிற குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு தென்னை மரம் இருக்கும். காரணம் என்ன? குரு இருந்தால் தான் அந்த வேலையை செய்யும். அப்போ ஒரு மரம் அல்லது உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு முன்னால் யானை பொம்மை வச்சுக்கோங்களேன், யானையும் குரு தான். அப்போ அங்கேயும் குழந்தை பிறகுற பிரச்சனை வரும். நிறைய வீடுகளில் யானை பொம்மை இந்த நெல்லை போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். ஆனால் குழந்தைக்காக கொஞ்சம் ஒரு 2 வருஷமாச்சும் போராடி இருப்பாங்க. அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த மரம் அதை செய்யலை, அந்த யானை பொம்மை அதை செய்யலை. இப்போ நம்ம எப்படி சாய்பாபா பற்றி பேசணும், சாய்பாபா செய்யலை. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் இதெல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா அந்த கிரகம் பலமாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த டயத்தில் அந்த பிரச்சனையை சந்திப்பீங்க. அப்போ ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் பிரச்சனை. ஒருவேளை தென்னை மரத்தை வெட்டிட்டா சரியாயிருவானா, தென்னை மரத்தை வெட்டுறதும் அங்கே குரு பெரிய ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னா இன்னும் பிரச்சனையும் அதிகமாகும். நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? யதார்த்தமாக அது நடக்கணும். சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, குழந்தை இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு காரணமாக என்ன செய்வாங்கன்னா வேறு அம்மா அப்பா வீட்டில் போய் தங்குவாங்க கொஞ்சம் நாளைக்கு, அங்கே கன்சீவ் ஆயிடுவாங்க. இல்லைன்னா இந்த வீட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகி வெளியே போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், தென்னை மரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஆமாம் சார், நாங்கள் இருக்கிறதே தென்னந்தோப்பு ஏரியாவில் தான். எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக அங்கே ஆரம்பிச்சது வந்து தென்னந்தோப்பு தான். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அப்படி பின்னால் தென்னந்தோப்பு, சுற்றி தென்னந்தோப்பு தான். நாங்கள் எங்கள் வீடு வந்து நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சார். எங்கள் காமெண்ட்டுக்குள்ளே 10 தென்னை மரம் இருக்குது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், அந்த வீடு அப்படின்றப்ப அவர் என்ன சொல்கிறார், சார் ஒரு விஷயம், ஆனால் இப்போ பிளாட் போடுறாங்க, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க. தென்னை மரங்கள் அங்கங்கே அது யதார்த்தமாக நடக்கிறப்ப கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க, கன்சீவ் ஆகிட்டாங்க ஒய்ஃப் அப்படின்னு. அப்போ என்னன்னா, அதுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம நினைச்சாலும் கூட, ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா? அப்போ ஜோசியத்தில் நாங்கள் இதே பொழப்பாக சுற்றுறதுனால எது நம்மள்ட்ட இருந்து விலகி போகிறப்போ எது நம்மள்ட்ட வரும்போதோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறப்ப, அப்போ கரெக்டாக கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், குழந்தை பிறக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது தென்னை மரம் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கிறதை தவிர்ப்பது சிறப்பு. ஒன்றும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக குழந்தை பிறகு டிலே ஆகுது, ஜாதத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அது தென்னை மரம் தான் கொடுக்கல, ஜாதத்தில் பிரச்சனை இருக்கிறது இந்த இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதே இது வந்து ஒரு கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா தேவையில்லாத அவப்பெயர்களை ஏற்படுத்திட்டு போயிருங்க. நிறைய பேர் வீடுகளில் இந்த மாதிரி தவறான வெளியே போயிடுறது, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா தென்னை மரம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த மரங்கள் தென்னை மரம், வாழை மரம், வேப்ப மரம் வந்து செவ்வாயை குறிப்பிடுது. வீட்டில் வேப்ப மரம் இருக்கும், வீட்டுக்கு வெளியே வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரம் இருந்தால் செவ்வாய் பலமானவங்க, உடம்பு அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கும். வேம்பு இருந்தால் நோய் போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் வேப்ப மரம் இருக்க வீட்டில் பாருங்க, ஏதாச்சும் ஒரு உடம்பு பிரச்சனை, எலும்பு. இன்னொருத்தவங்க கூட சொன்னாங்க சார், அதனால தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். வீட்டில் வந்து இந்த கசப்பா இருக்கக்கூடிய இந்த வேப்ப மரம் இருந்தா, அதாவது நம்ம வசிக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால் குள்ளர இருந்தா வந்து வீட்டில் வந்து நல்ல விஷயங்களே கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். அது வந்து கசப்புன்ற வார்த்தையை கொண்டு வந்து பிரபலப்படுத்துறாங்க. அப்போ மிளகு வச்ச மிளகு காரமாக இருக்குன்னா காரமாக இருக்குமா லைஃப்னு இல்லை. நான் சொல்றது செவ்வாயினுடைய காம்பினேஷன் வேம்பு. இப்போ வேம்பு எங்கெல்லாம் இருக்குதோ, முள்கள் செடி இருக்கு இல்லைங்களா, முள் இருக்குது, ரோஸு, இது மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய முள் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே செவ்வாய் தான். ஓகேங்களா? அப்போ பழம் கொடுக்கக்கூடியது, கனி கொடுக்கக்கூடியது, அழகுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு சுக்கிரன், சந்திரன். அப்போ குரோட்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, மணி பிளான்ட், இதெல்லாம் சுக்கிரன். அப்போ அதெல்லாம் வளர்க்கும் போது சுக்கிரன் அதிகாரம். அப்போ சுக்கிரன் அதிகமாக பணம் வருமானா, பணத்திலே பிரச்சனை வரும். என்ன வரும்? பிரச்சனை வரும். பணத்தை எங்கேயாச்சும் கொடுத்து மாட்டிக்கு வைங்க, எங்கேயாச்சும் வாங்கி கொடுத்து. நிறைய பேர் இந்த மணி பிளான்ட் வளர்ப்பாங்க வீட்டில். மணி பிளான்ட் வீட்டில் வளர்க்குற பாருங்க, எப்போ பார்த்தா பணத்துக்காகவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. எப்பயுமே பணம் ஒரு பிளானில் ஓடிட்டே இருக்கும், பணமே ஏதோ ஒரு டிமாண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா, எது நம்மை நோக்கி நடக்கிறதோ, நம்ம பக்கத்தில் இருக்கிறதோ, அது சம்மந்தமான பிரச்சனை நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது யதார்த்தம். ஏன் சார், இப்போ வேப்ப மரம் வந்து உள்ளுக்கு இருக்கணுமா வெளியில் இருக்கணுமா? எங்கே, அதாவதுங்க, நான் எந்த மரம், நான் திருப்பி சொல்கிறேன், எதையும் வெட்டக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது, எங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இருந்தால் பிரச்சனை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை சுற்றி எங்கே இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். உங்கள் காம்பவுண்ட்லேயே இருக்குது அப்படின்னா பிரச்சனை. பக்கத்து தெருவில் இருக்குது சார், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்கள் காம்பவுண்டு, உங்கள் இடம், உங்களுடைய பகுதி, உங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்குன்னா அதில் ஏதோ செவ்வாய் ஆக்டிவேஷனில் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு.
செவ்வாய் ஆக்டிவேஷன் என்ன ஆகும்? செவ்வாய் ஆக்டிவேஷன் தான் பெண்களுக்கு வந்து உடம்பு பிரச்சனை, பிசிஓடி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, எலும்பு பிரச்சனைகள் ஆண்களுக்கு, முதுகெலும்பு பிரச்சனை, நண்பர்களால் ஏமாற்றப்படுவது, எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறது, இதெல்லாம் செவ்வாயோட பிரச்சனை. இப்போ இதெல்லாம் வந்து 2 பேருக்கும் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து யதார்த்தமாக நடக்கணும், சரி ஓகே இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க நீங்கள், அந்த இடம் அப்படியே பிளெயினாக இருக்குது, பார்த்திபன் சார் வாங்கிட்டாரு, அந்த இடத்துல செடினா அப்போ என்ன செடி தான் வைப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாதுங்க, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இடத்துல என்ன வேணாலும் நடலாம். நான் சொல்றது அங்கேயே வாழ்ந்தா தான் பிரச்சனை. நீங்கள் போய் ஒரு பொதுவான தோட்டத்திலேயோ இல்லை நீங்கள் ஒரு விவசாயம் நீங்கள் எதுக்கு இடம் வாங்குறீங்க? வீடு கட்டிட்டு வீடு கட்டிட்டால் நான் அந்த பிரச்சனை, நான் சொல்றது வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை, அந்த இடத்துல வாழ்ந்தா அது சம்பந்தமான இண்டிகேஷன் எனக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வாழ்ற வீட்டில் செடியை வைக்க மாட்டீங்களா? செடி வச்சா அந்த பிரச்சனை இருக்கு. நான் சொல்றது வைக்க மாட்டேன்னு சொல்லலைங்க, வைங்கன்னு சொல்லலைங்க, இதெல்லாம் நடந்துருங்க. என் வீட்டிலே 10 செடி இருக்குங்க. என்னென்ன செடி இருக்கு? எங்க வீட்டில் நீங்கள் கேட்குற நிறைய மரங்கள் எங்கள் வீட்டில் இருக்குங்க. ஏன்னா எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்கலாம் இல்லையா? எனக்கு இருக்கக்கூடாதுன்னு அவசியமா? நான் ஜோசிக்காரன் என்ன பிரச்சனையும் இல்லாதனால என்னுடைய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் பவராக இருக்கோ நான் அறியாமல் எங்கள் அம்மா வச்சுருவாங்க, என் பொண்டாட்டி வச்சுருவாங்க, என்னமோ செஞ்சுருவாங்கல்ல, சரிங்களா? அப்போ எங்கள் வீட்டை சுற்றி வந்து என்ன இருக்குதுன்னா, இந்த நொனா மரம்னு ஒன்று இருக்குது. அது வந்து மஞ்சள் நெத்திலேயே வந்து சீம நெத்தின்னு சொல்லுவாங்க. இந்த நோனின்ற ஒரு ட்ரிங்க் குடிப்பாங்க. அந்த மரம் வந்து இருக்குது. அது எங்கேயுமே இல்லை. நான் எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்து நட்டுருக்குறேன். ஓகேங்களா? அது என்ன கிரகம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இருக்குது. அப்புறம் சீத்தாப்பழ மரம் இருக்குது, செம்பருத்தி இருக்குது, மருதாணி இருக்கு, கருவேப்பிலை மரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நான் போட்டு நான் உட்காந்து யோசிச்சேன். தென்னை மரம் இல்லை, இடம் இல்லை. ஓகேங்களா? நான் சொல்றது, நான் எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்கறத விட நான் என் ஜாதகம் வரைக்கும் பார்க்கறதோ அதை பற்றி யோசிக்கிறதோ நான் அது மாதிரி நடக்கிறதோ கிடையாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஏதாச்சும் குழப்பம் வரும்போது பார்க்குறதான் ஜோசியம். எனக்கு குழப்பம் இது வரைக்கும் வரல, நான் பார்க்கல, அவ்வளோதான். அப்போ நான் அதை வச்சுட்டே வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா நிம்மதி இல்லாமல் போயிடும். என் ஜாதத்தை பார்த்து மரம் நட்டேன்னா என்ன வருது? பைத்தியம் முடிச்சிடும். அப்படிதான் பார்க்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ ஜாதத்தை பார்த்து சாப்பிட்றது, ஜாதத்தை பார்த்து காலைல மெனு எழுதுறது, நான் இவனை போய் பார்க்கலாமா, எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமாமான்னு பார்க்கறது, டெய்லி ரொட்டீனில் டெய்லி என்னுடைய வாழ்க்கை ராசி லக்னம் நட்சத்திரன்றதை நான் தொழிலாக இருந்தால் பார்க்கலாம். நான் ஜோசியன், நான் டெய்லி நட்சத்திரத்தை பற்றி ராசி பற்றி பேசலாம். என்னுடைய இல்லை, வரவங்களுடைய கிளையண்டோட பற்றி பேசலாம். ஒரு சாதாரண மனிதன் எப்போ பார்த்தாலும் என்னுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இன்னைக்கு என்ன நட்சத்திரம், எனக்கு என்ன சந்திராஷ்டம்னு பார்த்துட்டு இருந்தேன்னா அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறான்னு அர்த்தம். எனவே நான் எந்த வீட்டில் மரம் நடணும், என் வீட்டில் என்ன மரம் நடணும், எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேண்டாம், எதை வேணாலும் நடுங்க. ஏன் சார் மருதாணி மரம் வந்து இருந்தா என்ன ஆக்டிவேஷன்? மருதாணி வந்து சந்திரன் அல்லனா சுக்கிரனுங்க. இதில் 2 ஏதாச்சும் வந்துச்சுன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரலாம், அல்லது ஏதாச்சும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தங்கள் இருக்கலாம், அவ்வளோதானே தவிர இது பெருசாக அம்மா மாமியார் இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். எந்த செடியிலையும் இந்த செடி வச்சா நல்ல பணம் கேஷ் ஃப்ளோ வரும் அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. பணம் மரம் இருக்கு இல்லையா? ஒரு படத்துல வந்து சிவாஜி நடிப்பார், காசெல்லாம் தவங்க, பொன்மகள் வந்தால் பொருள் கொடி தந்தால்னு. அந்த மரத்தை பிடிங்கிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு நடுவில் நட்டுருங்க. ஓகேங்களா? காசா கொட்டும். எல்லா மரமும் வந்து ஒவ்வொரு சில பிரச்சனைகளை சொல்லுங்க. இதை வளர்க்கக்கூடாது, வளர்க்கலாம். இப்போ வந்து தென்னை வந்து முடத்தெங்குன்னு இருக்குங்க. முடதெங்கு அப்படின்னா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அரசியல்வாதியோட பேசினேன். நன்னூல்ல ஆசிரியர் ஆகாத இலக்கணத்தில் வந்து முடத்தங்குன்னு ஒன்று இருக்கு. முடத்தங்குன்னு என்னன்னா, நான் இந்த இடத்துல வச்சேன்னா தென்னை மரம் எப்படி முளைக்கும் தெரியுங்களா? இப்படியா முளைக்கும்? இல்லையா, அது ஒரு மாதிரி டேப்பரா இருக்கும், வளைஞ்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போயிடும். அப்போ நான் நட்டு வச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் கெடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மரம். அதை நான் என்ன செய்யறது? அது மாதிரி அப்போ அவனுக்கு குரு அதிகாரமா இருக்கும். நான் வச்சது வளைஞ்சு அவன் வீட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவனுக்கும் அந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளால எதையும் செய்யணும். ஒன்று, இந்த மரம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டுக்கு அடிக்கிற கலரு, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நீங்கள் சாப்பிட்ற உணவு, ஓகேங்களா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துலேயும் கிரகங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்க தெரியுமா, ஏரி குளம் குட்டை இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை என்ன செய்வீங்க? அதை ஒன்றும் பண்ண முடியாது, கம்முன்னு வாய் மூடிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து லேக் வியூன்னு சொல்லிட்டு விற்கிறாங்களே சார். இல்லைங்க, நான் சொல்கிறது தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை அந்த மாதிரினா இப்போ சந்திரன் அதிகாரமாக இருக்கிறவங்க, சூரியன் சந்திரன் நினைக்கிறவங்க, லேக் வியூ, லேக் இருக்கக்கூடிய இடம், தாங்கல் பாங்கல் பாக்கம், நான் ஃபிளாட் பேர் சொல்லாமான்னு தெரியல, காசா கிராண்டே, அது மாதிரி நிறைய காஸ்ட்லியஸ்ட் ஃபிளாட்ஸ் இருக்கு. இல்லைங்க, நான் சொல்றது வந்து உங்களுக்கு கொடைக்கானல்ல லேக் வியூ இருக்கு, ஏலகிரியில் லேக் வியூ இருக்கு, ஊட்டியில் லேக் வியூ இருக்கு, அது காசு நிறைய. இந்த பக்கம் போனால் பீச் ஹவுஸ் அப்படின்னு இருக்கு, பீச் ரெசார்ட்ஸ் இருக்குது, பீச் ஹவுஸ் இருக்கு. பீச் ஓரத்தில் கூடிய எல்லா ஊர்களுமே வந்து சந்திரன் பவர். எங்க ஏரியால இப்ப அப்படிதான் புழல் ரேக் இருக்குல்ல, புழல் ரேக் அந்த சைடு பார்த்த மாதிரி இப்ப ஃபுல்லா துகார் ஃபிளாட்ஸ் அந்த சைடு இருந்து அந்த மாதிரி. வேளச்சேரியில அந்த கூவம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அடையாறு, அதில் தான் போட் ஹவுஸ். அடையார் போட் ஹவுஸில் கூவத்தில் தானே போட் ஓடுது. ஓகே, அங்கே ரிச்சுங்க. அங்கே அதுக்கு உங்களுக்கு டோக்கனே கிடைக்காது போகிறதுக்கு. பெரிய ரிச் ஆளுங்க தான் அங்கே உள்ளே என்ட்ரு ஆவாங்கன்ற மாதிரி. அடையார் போட் ஹவுஸை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சந்திரன் தான்.
அப்போ சந்திரன் பவராக இருந்தால் நல்லது கெட்டதுங்கிறது கோடீஸ்வரன் ஆகிறதுக்கும் ஏழையாக இருக்கிறதுக்கும் இந்த சந்திரன் பவராக இருக்கிறதுக்கும் தொடர்பு இல்லைங்க. நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மன அழுத்தங்கள் இருக்கும்ல. ஒரு பெண் எடுத்துக்கங்க, இப்போ நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பேசுகிறப்ப நீங்கள் பேசுகிறப்ப நான் ஒன்று இடையில பேசுகிறப்ப நீங்கள் என்ன செய்வீங்க? நிறுத்தி என்ன சொல்கிறீங்கன்னு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்கும்போது வாய்ஸை கூட்டுவாங்க. டாமினேஷன் சார், அது டாமினேஷன் இல்லைங்க. நீங்கள் வேணால் கேளுங்க, ஃபோனில் பேசுகிறப்பையும் சரி வாய்ஸை கூடி டாமினேஷன் பண்ண மாட்டாங்க, அவங்க நிறுத்த மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணம் பேசிட்டே இருக்கோம், நீங்கள் ஏதாவது பேசுகிறோம் நான் கேசு எப்படின்னு வாய்ஸை கூட்டுவாங்க. இந்த மாதிரி பெண்கள் ஜாதத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 4 ராசியில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தவங்க வீட்டில் போய் மூக்க நுழைச்சு தன்னுடைய பிரச்சனையை பெருசாகி அவங்களால அசிங்கப்பட்டு சும்மா இருந்த வீட்டில் இதுக்கெல்லாம் போய் ஐடியா கொடுக்க போய் அவங்க 4 பேர் காரி துப்பி இதை வந்து நான் 2 பேர்த்துல பேசி மனசை போட்டு குழப்பி அவங்க வீட்டில் நான் நல்லது தான் நினச்சேன், அவங்க இப்படி தான் நினச்சேன், எனக்கு இப்படி நினச்சாங்களா, நான் எப்படியா பொம்பளை அப்படியான்னு ஒரு மாதிரி காசிப் பண்ணுறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்குது சந்திரனுடைய அதிகாரம் தான். ரொம்ப கேவலமாக்கு சார். இல்லை, இதெல்லாமே சந்திரன் அதிகாரங்கள் பெண்கள் பண்ணுவாங்க, அவங்களே அறியாமல் பண்ணுவாங்க. இது வந்து சின்னதாக பெருசா அப்படின்னு பண்ணுவாங்க. இது எல்லாமே கடற்கரை ஓரமாக நிலத்தரின் ஓரமாக இருக்கும் பண்ணுவாங்க, வேறு வழி இல்லை. அப்போ ஒரு இடம் மட்டும் இல்லைங்க. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இதுலேயும் இல்லை, கடற்கரை ஓரமாக இல்லை, மரங்களே இல்லை என் வீட்டில், எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பால் கடை இருக்குன்னு வைங்க, இல்லைன்னா ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வைங்க, அது சந்திரன் தான். ஓ, தண்ணி சார்ந்தது தான், உணவு சார்ந்தது சந்திரன். இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சலவை நிலையம் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு மளிகை கடை இருக்குது, அதுவும் சந்திரன் தான். அப்போ நீங்கள் வந்து ஏரிக்கு பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வாழை மரமோ சந்தன மரமோ எந்த மரமும் வளர்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் ஒன்று எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடையும் இல்லை சார், எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை வந்து டாக்டர் அப்படின்னா அவங்க ஜாதத்தில் செவ்வாய் அதிகாரமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எங்கே தான் வாழ்கிறது? பாலைவனத்தில் போய் நடுவில் வாழணும். அங்கேயும் பாலைவனங்கிறது ஒரு சனி வந்து பாலைவனம். அப்போ நீங்கள் அங்கே போனாலும் சனி விடாது உங்களை. அப்போ நாம் வாழக்கூடிய பகுதிகள் நம்மளுடைய ஜாதக அமைப்பின் தகுந்தது போல அது வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த லேக்கர் பார்த்த மாதிரிலாம் இருக்கலாமா சார்? இருக்கலாமே. நான் சொல்றது அது சம்பந்தமான குழப்பங்கள் வரும், மனக்குழப்பங்கள் இருக்கும். அதனால தான் வந்து லேக் ஓரமாக இருக்கவங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கும் அவங்களுடைய அந்த காற்றுக்கு ஈரக்காத்துக்கு சம்மந்தம் இல்லை. பொதுவாகவே சந்திரன் இருக்கவங்கள கொண்டு போய் ஈரக்காத்து இல்லாத வெயில் இடத்துல வச்சாலும் அவங்க தும்மிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் பலமாக இருக்குல்ல. அப்போ சந்திரன் பலமான தன்மைகள் நீங்கள் எங்கேயே போனாலும், நான் சொல்கிறது போகணும்னு சொல்லலைங்க, உங்களை கொண்டு போய் அங்கே விட்டுருன்னு சொல்கிறேன். சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாலைவனத்தில் ராஜஸ்தானில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு பாம்பேக்கு போங்க அப்படின்னு சொல்லி பாம்பே கடலோரத்தில் ஒரு கோட்ரஸில் உங்களுக்கு வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுன்றது போல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் வளர்க்கக்கூடிய மரம், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாய் வளர்க்குறது, பூனை வளர்க்குறது தான் செவ்வாய். ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு சந்திரன். புறா வளர்ப்பு இது வந்து குரு. கிளி வளர்ப்பு அப்படிங்கிறது புதன். அதனால தான் புறா இருக்க வீடு, புறா இருக்கிறதுக்கு பக்கத்து வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் வரும் நிறைய பேர்த்துக்கு. அது காரணம் குரு. அப்போ இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது உங்களால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இயற்கை பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் சுற்றி ஒரு 500 புறா வந்து டெய்லி உட்கார என்ன செய்வீங்க? கம்மன் தான் இருக்கணும். கம்மன் தான் எடுத்த காலிலேருந்து விரட்டிகிட்டே இருப்பீங்களா? அதுவே உங்களுக்கும் புறாவுக்கும் ஒரு இடையில ஒரு லிங்கை கொடுத்துருது இல்லையா? அப்போ ஏதோ ஒரு கட்டிகள் தொடர்பான பிரச்சனை குடும்பத்தில் வரப்போகுதுன்றது இண்டிகேட் பண்ணுது. இது தப்பா ரைட்டா? நான் சொன்னோன்னே என்ன சொல்கிறேன், ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போகலாம். நான் அதை பற்றி நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த டீட்டெயில் கொடுக்குறேன். இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க நிறைய இடங்களில். ஏன்னா பேசுகிறப்ப படக்குன்னு பேசிடலாம் கேட்டோன்னே, ஆனால் வந்து நான் இதை உட்காந்து நோண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்படி தான் நடக்குது பார்க்குறோம். அப்போ நான் இங்கே சொல்கிறது என்னன்னா, நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யாதீங்கன்னு நான் சொல்லலை. இது நடக்கும் பொழுது இது தொடர்ந்து நடக்குது, நம்மளே அறியாமல் அதை செய்கிறோம். நான் சொல்கிற மாதிரி நான் ஜோசிக்காரனாகிறேன், நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தா கூட நான் என்னுடைய ஜாதத்தில் அந்த பிரச்சனை தான் என்ன செய்வேன், அதை நான் வீட்டில் எனக்கு தெரியாமல் நான் செஞ்சுருவேன் இல்லைங்களா? அப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு தொடர்புகளோட தான் நடக்குது. அது நம்ம ஜாதகத்தோட தொடர்பு கொண்டிருக்கனால நீங்கள் எந்த இதையும் பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யதார்த்தமாக இருங்க. லைஃபுங்கிறது யதார்த்தமாக ஹாப்பியாக யதார்த்தமாக என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் முட்டிக்கிட்டு நிற்கும் இல்லையா, நம்மளால் மூவ் பண்ண முடியாமல், அப்போ ஜோசியத்தை பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஜோசியத்தை பார்த்து மரம் நடுறதுக்கு, செடி வாங்குறதுக்கு, காலைல குழம்பு வைக்கிறதுக்கு, காப்பியில் எவ்வளோ சுகர் போடுறது, இதுக்கெல்லாம் போய் நீங்கள் பார்த்து நிறைய பேர் வந்து க்ரீன் டீயில் 4-5 வெரைட்டி வச்சுக்கிறான். திங்கக்கிழமை எந்த க்ரீன் டீ குடிச்சா ராசின்னு சொல்லி வச்சுருக்கோம்னா இருக்கிறான் நிறைய பேர். அப்போ அப்படிலாம் வாழ்ந்தா என்ன ஆயிடாதுங்க, வாழ்க்கை நிம்மதியே இருக்காது. எல்லா பேர்த்து மேலேயும் சந்தேகம் வரும், எல்லா பேர்த்தையுமே நம்ம அப்போ அந்த பொம்பளை வந்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நினச்சானா பொண்டாட்டியை நம்ப மாட்டான். இந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை வச்சுன்னா பிள்ளையை நம்ப மாட்டான். அப்போ எல்லாத்தையுமே சந்தேகக்கனோட பார்க்க தேவையில்லை. யதார்த்தமாக நம்மளை சுற்றி வரது எல்லாமே நம்மளுக்காக படைக்கப்பட்டது, நம்மளுக்கானது. நம்மளா வாலண்டரியாக போய் எதை தேர்ந்தெடுக்காமல் அதாவே போட்டுன்ற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ஹாப்பியாக இருக்கும் லைஃப். ஜோசியம்ங்கிறத நீங்கள் எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடாதுங்க, பார்த்தா நிம்மதி போயிடும்.
ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர் இப்போ வேணால் மெசேஜ் எடுத்து காட்டுறேன். அவங்க ஏதோ ஒரு வாஸ்து ஒரு ஏதோ பிளானில் போட்டு இப்போ பண்ணிக்கிறாரு, பூஜை பண்ணிக்கிறாங்க. பூஜைக்கு வந்து வேணா சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் இடம் பூஜை போகிற அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துக்காங்க சொந்தக்காரங்க. ஐயே இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு போயிருக்காங்க. அவன் நிம்மதி தூங்குவான், அவ்வளோதான், செத்தான். என்கிட்ட கேட்டார். நான் சொன்னா மட்டும் என்ன உங்களுக்கு திருப்தி வர போகுது, என்னமோ செய்ய அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. சுற்றி இருக்கவங்களோட ஐடியா கேட்டோம்னா வாழ முடியாது. ஜோசிக்காரங்களோட ஐடியா கேட்டாலும் சுத்தமாக வாழ முடியாது. அப்போ என்னென்னா சிக்கல் வரும்போது மட்டும் ஜோசிக்காரங்க சொல்கிறது கேளுங்க. எப்போ பார்த்தாலும் ஜோசிக்காரங்க சொல்கிறத கேட்டு வாழ்ந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை மாதிரி உங்கள் வாழ்க்கை பாயிடும். அப்போ உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழணும். அந்த அவன் வாழ்கிற மாதிரி அவன் சொல்கிற ஐடியாக்குள்ளே போகக்கூடாது இல்லைங்களா? புரிஞ்சுக்குங்க. அதனால் எந்த மரம் வேணாலும் வைங்க, அடுத்தவங்களுக்கு தொல்லையெல்லாம் வைங்க. ஏன்னா நிறைய பேர் வீடை வளர்த்து பக்கத்து வீட்டுக்கு போவாங்க, அதை மட்டும் தொல்லையெல்லாம் வைங்க. எந்த மரம் வளர்த்தாலும் அதனுடைய தன்மை உங்கள் ஜாதத்தில் இருக்கும். ஒருவேளை அந்த மரம் இல்லாட்டினா வேற ஒரு வடிவத்தில் வரும். நான் சொல்கிறேன், புரியுது. பால் கடை, மெக்கானிக் கடை ஏதாச்சும் வந்துடுதான் போகுது. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருங்களேன். அதை விட பெஸ்ட்டு இந்த மீன் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, புறா வளர்க்குறதுலாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அது அந்த உயிரினத்தையும் கஷ்டப்படுத்தி அது ஏதோ தொந்தரவு கொடுத்து அது இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய அது தொடர்பான பிரச்சனை வராமல் ரிலாக்ஸாக நம்ம மட்டும் வாழ்ந்துடணும் நிம்மதி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் எந்த பற்றியும் கவலைப்பட தேவை. சூப்பர் சார், நன்றி, வணக்கம்.